உங்களை கிருபையின் இடத்திற்கு வரவேற்கும். தேவனின் அன்பின் மறைவான செய்திகளை நீங்கள் அங்கு கண்டறியலாம். வேதாகமம் மட்டுமே. பாஸ்டர் சுஜன் லீ. அங்குள்ள அனைத்து பார்வையாளர்களும் வேதத்தை படிப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்க விரும்புகிறேன். ஆனால் தேவனின் அன்பை பற்றி தெரியாதா? ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்வது என்று யாராவது யோசிச்சிருக்கிறீர்களா? விசுவாசத்தின் வெற்றிகரமான வாழ்க்கையை அடைவதற்காக இன்று முதல் வேதாகமத்தை மட்டும் தேவனுடைய வார்த்தைகளுக்குள் மூழ்குவோம். நம் இருதயங்கள் எப்படி இறைவனின் அன்பால் நிரப்பப்படும்? தேவனுடைய கிருபையின் தியானிக்க இன்றைய வார்த்தை ஆதியாகமம் 1-ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் உயிருடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் சிறு வயதிலிருந்தே அறிந்திருந்தால் மற்றும் சர்வ வல்லமையுள்ள படைப்பாளர் மற்றும் வேதத்தை பற்றி அறிந்தவர் உண்மையை புரிந்து கொள்வது உங்களுக்கு எளிதாக இருக்கும். மேலும் படைத்த இறைவனை நம்புங்கள். இன்று பலர் பள்ளிகளில் பரிமாணத்தை கற்பிக்கிறார்கள் மற்றும் தேவனின் படைப்பை நம்புவதில்லை. ஆனால் வேதம் உலகில் மிகவும் நிலையான பரவலாக விற்கப்பட்டு வருகிறது. தேவனின் படைப்பில் தெளிவான மற்றும் விரிவான சான்றுகளை நமக்கு காட்டுகிறது. வேதத்தில் முதல் வசனமான ஆதியாகமம் 1-ஆம் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் பூமியை உருவாக்குவதில் தேவனின் வேலையை விவரிக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் மற்றும் மனிதகுலம் தேவன் மட்டுமே வடிவமைத்தார் என்று படைப்பாற்றல் வலியுறுகிறது. மற்றும் பிரபஞ்சத்தை உருவாக்கியது அதில் உள்ள அனைத்தையும் சேர்த்து தேவமாக கொண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் மற்றும் பரலோகத்திற்கான நம்பிக்கையுடன் அவருடைய விருப்பத்தை பின்பற்ற வேண்டும். அனைத்து உயிரினங்களும் உயிரற்ற பொருட்களிலிருந்து தனிச்சயமாக உருவாக்கப்பட்டவை என்று பரிமாணம் கூறுகிறது. மற்றும் இயற்கை தேர்வு மூலம் பல்வேறு இணக்கங்கள் பரிமாண வளர்ச்சி. மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தார்கள் என்பது தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்செயலாக உருவானது என்று பரிமாணவாதிகள் கூறுகிறார்கள் மற்றும் உருவாக்குபவரின் இருப்பை மறுக்கிறார்கள். இது மையமாக கொண்ட கருதியலை சமூகத்தில் பரவலாக்குகிறது. இந்த மக்களின் வாழ்க்கை கவலையை சுற்றியே உள்ளது என உடுத்துவது மற்றும் அன்றாட வாழ்க்கை கவலையை பற்றி. அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் பொழுது உண்மையான அமைதியாக மகிழ்ச்சியாக அடைய தவறிவிடுகிறார்கள். இறுதியில் மனித சரீரம் சில தூசிக்கு திரும்புகிறது மற்றும் ஆத்துமா நரகத்தில் விழுகிறது. இந்த வகையான வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது, அர்த்தமற்றது. இந்த உலகில் உள்ள அனைத்தும் பொருட்கள் யாராலோ ஒருவால் படைக்கப்பட்டவை. சிறிய பொம்மையாக இருந்தாலும் சரி, விமானமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் மக்களால் செய்யப்பட வேண்டும். தானாக வரக்கூடியது எதுவும் இல்லை. அதே போல பூமியில் உள்ள அனைத்தும் படைப்பாளரால் வடிவமைக்கப்படக்கூடியது மற்றும் ஒரு விரிவான நோக்கத்துடன் அவரால் பட்டது. ஆதியாகமம் 1-ஆம் வசனத்தில் தேவன் வானத்தையும் சிருஷ்டித்ததாக சித்தரிக்கிறது மற்றும் பூமி மற்றும் அவற்றில் உள்ள அனைத்தும் அவருடைய வார்த்தைகளால் சிருஷ்டிக்கப்பட்டது. எபிரேயர் 11:3 கூறுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகம் வாக்கப்பட்டதென்றும் விசுவாசத்தினால் புரிந்து கொள்கிறோம். இவ்வாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இயற்கையோடு வேதம் ஒத்துப்போகின்றனர். முடிவில்லாத சான்றுகளுடன் படைப்பாளரின் இருப்பு வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு ஆகிய 4 திசைகளில். அதே போல நமக்கு காலங்களையும் குறிக்கிறது. பூமியின் புரட்சிகள் மற்றும் சுழற்சிகள், குறைந்த மற்றும் உயர் அலைகள் மற்றும் காற்று மற்றும் மேகங்களின் இயக்கம் எல்லாமே துல்லியமான முறையில் சுற்றுகின்றனர். இது எப்படி தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? மனிதர்களின் விலங்குகள், பறவைகள் மற்றும் மீன்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான முக அமைப்பை கொண்டுள்ளது. 2 கண்கள், 1 மூக்கு, 1 வாய் மற்றும் 2 காதுகள். இந்த உண்மை அனைத்தும் ஒரே படைப்பாளரால் உருவாக்கப்பட்டவை என்பதை நிரூபிக்கிறது. ரோமர் 1:20 எழுதப்படுகிறது, உலகம் உருவானது முதல் கண்களுக்கு தெரியாத பண்புகள் அவருடைய நித்திய வல்லமையும் தெய்வீக தன்மையும்
செய்யப்பட்டவற்றின் மூலம் புரிந்து கொள்வதால் அவை மன்னிக்கப்படாமல் இருக்கும். தேவனின் நித்திய வல்லமையை தெய்வீக தன்மையும் புரிந்து கொள்வது எளிது. நீங்கள் எல்லாவற்றையும் திறந்த இருதயத்துடன் உணரும்பொழுது வாழும் தேவனை நம்புவீர்கள். உலகம் உருவானதிலிருந்து பரிசுத்த ஆவின் கிரியைகளை தேவன் தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை நம்பும் அறிவு இல்லை என்று யாரும் சாக்கு சொல்ல முடியாது. பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை தன் சாயலில் படைத்தார். ஆதியாகமம் 1:28 நாம் பார்க்கிறோம், தேவன் ஆணும் பெண்ணுமாக ஆர்வத்து பலுகி பெருகி பூமியை பறக்கவும் என்று சொன்னார். பூமியை நிரப்பவும் அதை கீழ்ப்படுத்தவும் எல்லா உயிரினங்களையும் ஆளவும் தேவன் தமது வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை படைத்தார் என்றால் மனிதன் எவ்வாறு உருவாக்கினார்? ஆதியாகமம் 2:7 நமக்கு சொல்லுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பூமியின் மணால் மனிதனை உருவாக்கினார் மற்றும் அவரது நாசத்தை ஊதினார், மேலும் மனிதன் ஜீவ ஆத்மாவானார். தரையிலிருந்து வரும் தூசி என்பது சேற்றை குறிக்கிறது. ஒரு தலை சிறந்த குயவன் சாதாரண சேற்றை மதிப்புமிக்க பீங்கான்களாக மாற்ற முடியும். $1,000,000 மேலாக விற்கப்படுகிறது. இன்னும் சிலர் மண்பாண்டங்கள், ஓடுகள் அல்லது செங்கல்கள் இருக்கிறார்கள். தயாரிப்பாளர் மண்பாண்ட வகை மற்றும் தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மாறுபடும். சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து மனிதர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் மற்றும் நேர்த்தியானவர்கள்! மண்ணிலிருந்து மனிதனை தன் சாயலில் உருவாக்கினாரா? தேவன் மனிதனின் நாசின் ஜீவ சுவாசத்தை ஊதினார். பின்னர் உயிருள்ள ஆவியாக மாறினார். ஜீவ சுவாசம் தேவனின் ஆதி வல்லமையை கொண்டுள்ளது. மனித உருவாக்கத்தின் செயல்முறையை ஒளிரும் ஒளியை உருவாக்கும் ஒரு பல்புக்கு ஒப்பிடலாம். ஒரு பல்ப் ஒளிர அது வேலை செய்யும் நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பல்ப் தானாகவே வெளிச்சம் கொடுக்க முடியாது மற்றும் மின்சாரம் தேவைப்படுகிறது. இது தொலைக்காட்சிகளுக்கும் பொருந்தும். டிவியில் திரையை அணைக்கும் போது கருப்பு நிறத்தில் இருக்கும், ஆனால் மின்சாரத்தையும் ஒளியையும் பார்க்கலாம். ஒரு டிவி மேன்பரப்பின் எளிமையாக தோன்றலாம், ஆனால் அதன் சட்டசபையில் சிக்கலை, தொழில்நுட்பங்கள் மற்றும் கூற்றுகளை உள்ளடக்கியது. மனித குலத்திலும் படைப்புகளும் அப்படித்தான். தேவன் தம்முடைய சாயலில் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். விரல் நுனியில் இருந்து மனித குலத்தை வடிவமைத்த தேவனின் அசல் ஒளி திட்டமிட்டபடி மனிதனின் சரீரத்திற்குள் சென்றது. உட்புற உறுப்புகள், எலும்புகள், இரத்த நாணல்கள், நரம்புகள் மற்றும் திசுக்கள் பின்னர் உருவாக்கப்பட்டனர். ஒரு பல்புக்கு மின்சாரம் தேவைப்படுவது போல தேவன் மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் மற்றும் இரத்தம் ஓட்டம் தொடங்கியது சுவாசம் மற்றும் இயக்கத்தை சாத்தியமாகியது. மனித மூளையின் நினைவாற்றல் அமைப்புகளையும் தேவன் உருவாக்கினார். மக்கள் பார்ப்பது, கேட்பது, அனுபவிப்பது நினைவாக சேமிக்கப்பட்டு அறிவு என்று குறிப்பிடுகிறார்கள். சிந்தனை செயல்முறை அறிவை நினைவில் கொள்வதை உள்ளடக்கியது. அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்துவதில் ஞானம் உள்ளது. மனித அறிவும் ஞானமும் காலப்போக்கின் முன்னணியில் உள்ளனர். உரையாடல், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு இது எவ்வளவு எளிதாக இருக்கும்! மனித குலத்திலிருந்து ஒரு உயிரினத்தை உருவாக்கி உயிர் மூச்சை சுவாசிக்க செய்தார். இந்த கருத்து மனிதருக்கு விசித்திரமாகவும் அந்நியமாகவும் தோன்றினாலும் ஒன்றை படைத்தும் தேவனுக்கு இது முற்றிலும் சாத்தியம். சங்கீதத்தின் ஆதாரமாக எதுவும் இல்லை. 138:2 நம்மை உருவாக்குவதற்கு முன்பு தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை ஒரு உயிராக படைத்தார். ஆதியாகமம் 2:8-15 பதிவு செய்யப்பட்டுள்ளபடி தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் பொறுப்பாளராக நியமித்தார். புதிதாக பிறந்த குழந்தைகள் முதன்மையாக மற்றும் சமுதாயத்தில் வாழும் மற்றும் செயல்படும் திறன், கல்வி மற்றும் வழிகாட்டுதலை பெரிதும் நம்புகிறார்கள் பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் பள்ளி படிப்பில். ஆதாம் முதலில் உருவான பொழுது முதல் வந்தவரின் உடல் பெற்றது.
ஆனால் புதிதாக பிறந்த குழந்தை போல அவரிடம் எந்த அறிவும் சேமிக்கப்படவில்லை. தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான இணக்கத்தை உன்னிப்பாக கற்றுக் கொடுத்தார். சட்டங்கள் மற்றும் சத்திய வார்த்தைகளின்படி அவர் ஏதேன் தோட்டத்திற்கு ஆண்டவராக இருந்தார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு இதை சாப்பிட கற்றுக் கொடுப்பது போல அதை சாப்பிட வேண்டாம் என்று கூறினார். தேவன் ஆதாமிடம் தோட்டத்தில் எல்லா கனியையும் நீ தாராளமாக உண்ணலாம், ஆனால் நன்மை தீமையும் அறியும் மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்றார். காலப்போக்கில் ஆதாம் தேவனின் அறிவுரைக்கு செவி கொடுக்கவில்லை. நன்மை தீமை அறியும் மரத்தை புசித்தான். 7 எழுதப்பட்டுள்ளபடி, ஆனாலும் நன்மை தீமை அறியும் தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆவிக்குரிய தேவனுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. எஜமானராக இருந்த ஆதாமின் இறந்தது. நீங்கள் கீழ்ப்பவருக்கு நீங்கள் அடிமைகள் என்று ஆவிக்குரிய சட்டம் கட்டளையிட்டிருக்கிறது. ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை புசித்து எல்லா மனிதர்களுக்கும் பாவத்தின் விழுந்தார். ஆதாம் விழுவான் என்று தேவனுக்கு தெரியாதா? மரத்தின் இருந்து பாவத்தில் விழுவான் என்று தெரியாதா? அல்லது எல்லாம் வல்ல மற்றும் அறிந்த தேவன் வேண்டுமென்று நன்மை தீமை அறியும் மரத்தை வைத்தாரா? மற்றும் மக்களை சோதிப்பதற்கு நரகத்திற்கு அனுப்புவதற்கா? நிச்சயமாக இல்லை. இவை அனைத்தும் தேவனின் மர்மமான மனித பலரின் ஒரு பகுதியாகும். பதிலை வேதத்தில், மேலும் வேதம் மட்டுமே தேவனின் திட்டத்தை புரிந்து கொள்ள உதவும். இந்த அதிகாரத்தில் வானத்தையும் பூமி தேவனை பார்த்து, பிதாவாகிய தேவன் மனித குலத்தை படைத்து நம் அனைவரையும் தேவனின் அன்பை உங்கள் இருதயங்களில் ஆழமாக உணருங்கள். ஒவ்வொரு நாளும் அவரிடம் நெருங்கி வரவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள பரலோக பிதாக்கள் அனைவரும் நன்றியுள்ளவர்களாக உம்முக்கு முன்பாக நிற்கும். வானத்தையும் எல்லாவற்றையும் படைத்த தேவன் பிதாவாகிய நீங்கள் மனிதனை உருவாக்கி விவசாயம் செய்ய ஆரம்பித்தீர்கள். நாங்கள் உங்கள் உண்மையான தேவனின் குழந்தைகளாக மாற வேண்டும். நாங்கள் உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். அனைத்து பார்வையாளர்களுக்கும் பொறுப்பெடுங்க. ஏராளம் வாழும் தேவனை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அவர்களுக்கு நிம்மதியாக வாழ அமையட்டும். உண்மை அறியாத அல்லது உண்மை கிருபையை பொழிய உதவி செய்யும். பெரும் கிருபையுடன் பாதுகாப்பை எங்களுக்கு தாரும். ஒரு இணக்கமான பாதுகாப்பான வாழ்க்கையை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. மற்றும் சரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.